ஆகுது வச்சுங்க. இந்த பார்த்தீங்களா அரிசி நல்லா இருக்கு, எல்லாம் ரேண்டமா 5-6 மூட்டையில் எடுத்துறேன்னா இருக்கு. இது நல்லா இல்லை, ஏன் அதை குடோன்ல வைக்கிறீங்க? இது வந்து ஸ்பில்லேஜ்ன்றதுனால விடுறேன். இல்லைன்னா அதில் டேக்கர் இருந்துச்சுன்னா எந்த மில்லுன்னு பார்த்தா சஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பில்லேஜ் உள்ள வைக்கக்கூடாது. கணக்கில் வராமல் வைக்கிறீங்களா? உள்ள எப்படி வைக்கிறீங்க சொல்லுங்க? கணக்கில் வைக்கிறீங்கன்னு சொன்னால் ஸ்பில்லேஜ் எப்படி கணக்கில் வரும்? எத்தனை கிலோ மூட்டை? அது 50 கிலோ மூட்டை. நீங்க வந்து ரேஷன் ஷாப் அனுப்புறீங்களா? எந்த ஏரியாவுக்கு அனுப்புறீங்களா? மூட்டையோட போயிடுச்சு. இது எந்த மூட்டையில கணக்கு வரும்? நீ கணக்கு வரும்ன்றதுக்காக சொல்றேன். நாளைக்கு திருச்சி மாவட்டம் என்று ஆய்வு செய்வதற்காக வருகை தந்திருக்கின்றோம். இன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தில் முதல் ஆய்வாக நம்ம டிஎன்சிசி குடோனை பார்க்க வருகை தந்திருக்கின்றோம். ஆய்வு மேற்கொண்டதில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் மாலை நடக்கக்கூடிய 3 மணி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய கூட்டத்திலே அதை பற்றி விவாதிப்போம். இன்னும் பல இடங்களில் நாங்கள் இந்த குழு செல்ல இருக்கின்றது. நம்முடைய தாட்கோ மூலம் கட்டப்படுகின்ற ஒருத்தநாடல் கட்டப்படக்கூடிய ஹாஸ்டலை பார்க்க இருக்கின்றோம். இன்னும் சோலார், இபி டிபார்ட்மெண்ட், இது மாதிரி பல்வேறு துறைகள் ஆய்வை இன்றைக்கு நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். மாலை 3 மணிக்கு கூட்டரங்கில் நடைபெற கூட்டத்தில் அதை பற்றி விவாதித்து மாலை 6 மணிக்கு இந்த மாவட்டத்தில் என்னெல்லாம் இந்த குழு சென்று பார்த்ததோ அதை பற்றி விளக்கமாக அங்கே சொல்கின்றோம். சார், இப்போ ஒன்றும் இல்லை, மத்திய அரசு கொடுத்த எஃப்சிஐலேருந்து கொடுத்த 1500 டன் அரிசி பொதுமக்கள் விநியோகத்துக்கு ஏற்ற வகையில் இல்லைன்னு சொல்லி உங்க குழு கண்டறிஞ்சா சொல்லியிருக்கீங்க. இது எந்த வகையில நீங்க நடவடிக்கை எடுக்க போறீங்க? இல்ல, இப்போ இந்த குழு கண்டறிந்ததுல அந்த அரிசியை பார்க்கும்போது கலர் கம்மியா இருந்தது. அதை டீட்டெயில கேட்டிருக்கோம். எத்தனை டன் அரிசி எதற்காக பயனற்று இங்க இருக்கின்றது, அது எப்போ அப்புறப்படுத்த போறாங்க, துறை ரீதியா அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதெல்லாம் 3 மணிக்கு அங்க தகவல் கேட்டிருக்கோம். டீடைல்ஸ் கேட்டு அங்க தகவல் கொடுப்பாங்க. சார், 3 வருஷமா இது ஸ்பேஸ்ல பெண்டிங்ல இருக்கு. நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம், இப்ப பாத்துருக்கோம், நாங்க கேட்டிருக்கோம். கூட்டம் அங்க நடக்கும்போது அதை பற்றி தகவல்கள் அவர் தருவார்கள். அது எப்படி அப்புறப்படுத்த போறாங்க, அரசு அது மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது, அந்த அல்லிங் ஏஜென்சி யாரெல்லாம் இதை சப்ளை பண்ணாங்களோ அவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக இந்த துறையில ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 பழுப்பு கலர் இந்த அரிசியெல்லாம் இன்னைக்கு கலர் சார்ட்டர் பொருத்தப்பட்டு இன்றைக்கு எந்த பகுதியிலும் தமிழகத்தில் எந்த ரேஷன் கடையிலும் நீங்க போய் பாத்தீங்கன்னா, நீங்க பத்திரிகையாளர் இருக்கீங்க, எந்த ரேஷன் கடையிலும் பழுப்பு நிற அரிசி வருதுன்னு எங்கேயுமே மேக்சிமம் 99% கம்ப்ளைண்டே கிடையாது. ஒரு சில இருக்கக்கூடிய மாதிரி குடோன்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் அப்புறப்படுத்தணும். அதுக்குண்டான நடவடிக்கை இந்த குழு எடுக்கும். கண்டிப்பா அது நடவடிக்கை எடுக்கும். மக்களுக்கு பயன்படுத்த முடியாதா? கண்டிப்பா அரிசி பயன்படுத்த முடியாதுன்னு போது முடியாது. அது இந்த கேட்டல் ஃபீடுக்கு போயிடும், தீவனமா போயிடும். ஸோ மக்களுக்கு வந்து அந்த தரமான அரிசி கொடுப்பாங்க. அது மாதிரி தரம் இல்லாத அரிசி இருந்துச்சுன்னா இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நாங்க ஆய்வு செய்து அதை எப்படி அப்புறப்படுத்தணும் இது வந்து எந்த ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கு சார்? இந்த ரைஸ் வந்து அது எல்லாமே இந்த அல்லிங் ஏஜென்சி யாருன்றதுல நாங்க கொண்டு வர சொல்லியிருக்கோம். துறை ரீதியா அவங்க மேல நடவடிக்கை எடுப்பீங்களா? இந்த மாதிரி 100% இந்த குழுவானது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களை எல்லாம் இந்த துறைகள் எல்லாம் போய் பார்க்கணும்னு சொல்லி தமிழகம் முழுவதும் அமைச்சிருக்காரு. நாங்கள் வரும்போதெல்லாம் ஒரு 2-3 மாவட்டங்கள் போகும்போதெல்லாம் எங்கெல்லாம் இது மாதிரி குறைபாடு இருக்கிறதோ கண்டிப்பா நடவடிக்கை எடுத்துக்கின்றோம். நீங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடவடிக்கை எடுத்து பிளாக் லிஸ்ட் பண்ணிக்கோம், தேனி மாவட்டத்தில் எடுத்திருக்கோம், கடலூர் மாவட்டத்தில் எடுத்திருக்கோம். இன்னைக்கு டெல்டா மாவட்டமான தஞ்சை மாவட்டம் தமிழகத்துக்கு அரிசி கொடுக்கக்கூடிய மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தவறு நடந்தால் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம், பிளாக் லிஸ்ட் பண்ணுவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.